அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர்கள் தொடர் 75. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மிக முக்கியமான ரசூலாக, இறை தூதராக திகழ்கிறார்கள். அவர்களுடைய வரலாறு குரானிலே சொல்லப்பட்ட அளவு வேறு எந்த இறை தூதருடைய வரலாறுகளும் சொல்லப்படவில்லை. சொல்லப்பட்டதே திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமான விஷயங்கள் அவர்களை பற்றி திருமறை குரானிலே காணப்படுகிறது. அவர்களுடைய தொண்டையிலே, நாவிலே முடிச்சு இருந்த காரணத்தால், அவர்கள் கொன்னி கொன்னி பேசக்கூடிய நிலை இருந்ததால், தெளிவாக பேசக்கூடிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பக்கபலமாக அல்லாஹ் அவர்களையும் இறை தூதராக ஆக்கித்தான் இருவரையும் ஃபிரௌனுடைய அந்த அரச சபைக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்தையிலிருந்து வந்த பனி இஸ்ராயல்களிலே உள்ளவர்கள். ஃபிரௌன், செகண்ட் ரம்சேஸ், இரண்டாம் ரம்சேஸ் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌன் சர்வாதிகாரி, கொடுங்கோலன், கிப்தி இனத்தைச் சேர்ந்தவன். அவன் அராஜக ஆட்சியை நிகழ்த்தியதோடு இந்த பனு இஸ்ரவேலர்களை கடுமையாக சித்திரவதை செய்தான், துன்பங்களுக்கு ஆளாக்கினான், சிறையில் இட்டான். மிக பழுவான வேலைகள் எல்லாம் அவர்களை செய்ய வைத்து அவர்களை அடிமைகளாக நடத்தினான். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகளுக்கெல்லாம் மேலாக அவன் பனி இஸ்ரவேலர்கள் மிகைத்து விடக்கூடாது, அவர்களுடைய சந்ததிகள் பெருகினால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை, பெண் குழந்தைகளை மட்டும் உயிரோடு விட்டுவிட்டு ஆண் குழந்தைகளை அவன் அறுத்து கொலை செய்து வந்தார். وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. உங்களை கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொன்று உங்கள் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள். அதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து பெரும் சோதனை இருந்தது என்பதாக அல்லாஹ் 2வது அத்தியாயம் 49வது வசனத்திலே கூறுகின்ற. அல்லாஹ் அவர்களுக்கு இருந்த அந்த இழிவான நிலையை, அடிமை தலையை உடைத்து விடுதலை பெற்று தருவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பனி இஸ்ரவேலர்களுக்காக, பனி இஸ்ராயல்களுக்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் எந்த சமுதாயத்திற்கு நன்மை பயப்பதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்தினாலேயே பெரும் துன்பப்பட்டார்கள். எந்த இறை தூதரும் அவர்களுடைய சமுதாயத்தாரால் துன்பப்பட்டதை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களால் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள், வேதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் அடிக்கடி அதிகமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாகவும், பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாகவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துர்சினார் மலைக்கு சென்ற போது காளைக்கன்றை கூட கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களாகவும், ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதர் தான் என்று ஒப்புக்கொண்டவர்கள். அவர்கள் சென்ற நேரத்திலே சாமிர் என்பவனுடைய சூழ்ச்சியால் அவர்கள் அல்லாஹுக்கே இணைவிக்க
துணிந்தார்கள் என்றால் அவர்களால் எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதை அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பார்ப்போம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.